வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் சேர்ப்புறோம். புடலங்காய் வச்சு சூப்பராக ஒரு கூட்டு ரெசிபி கடலைப்பருப்பு போட்டு பாசிப்பருப்பு போட்டு சேர்ப்புறோம். டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம புதுக்கோட்டை சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, 2 தக்காளி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு 2 டம்ளர் பெரிய டம்ளரில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சரியாக அந்த மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அடுத்து ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 4 விசில் நம்ம வைக்க போகிறோம். இப்போ விசில் போட்டு விட்டுறலாம். 4 விசில் வச்சு நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு பருப்பு வெந்து வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக 4 விசில் வச்சு தம்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகா பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை நறுக்கிட்டு சின்ன சின்னமாக அந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை வதக்கி விட்டுறலாம். இப்போ மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்னமாக இந்த புடலங்காய் நறுக்கி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 புடலங்காய் கிட்ட இன்றைக்கி நான் நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட இது ஒரு அரை கிலோ கிட்ட இருக்கும். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்மளுக்கு காய் டெய்லி சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது. அதனால் ஏதாவது ஒரு காயை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டுங்க. இப்போ லைட்டாக நான் வதக்கி விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். இப்போ மூடி போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலருக்காண்டி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா தண்ணி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சரியாக ஒரு 1.5 டம்ளரில் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ தண்ணியெலாம் சேர்த்தாச்சு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக நல்லா குக்காகி வந்துருச்சு. இப்போ வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பராக நல்லா திக்காக இந்த கூட்டு வந்திருக்கு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் வற்றும் போது இன்னும் கூட்டு நல்லா திக்காகும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு போட்ட புடலங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தாலும் நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.